பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாற்றக்கூடிய பலன். குரு பகவானுடைய கிரக பயிற்சி பலன் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க வரார். வரக்கூடிய மே மாசம் 14ஆம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாற்றக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா மாறப்போகுது 12 ராசிக்கும். ஏன்னா இயற்கையில எது சுபகரம்? குரு பகவான் தாங்க. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை. எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க? அதுக்கான ஒரு பலன் தான் இது. குரு சுக்ரன் ஜோதிட டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த குரு பயிற்சி மே மாசம் 24ஆம் தேதி வரை, அடுத்து 2026 வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க. இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன். குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன், உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு. வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. எப்போதுமே குடும்பத்து மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ராசி எதுனா கடகராசிக்கிறதா. குடும்பத்து மேல நிறைய அன்பு செலுத்துவாங்க. ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், விட்டு கொடுத்து போன குணம், ரொம்ப நாகரிகமான குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகராசிகள்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. எப்படி? லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க. அந்த கடகராசியுடைய குணம் தன்மான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒருத்தரை நம்பி வந்தா ஏமாற்ற மாட்டாங்க. நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த கடகராசி தான். தன்மானம், தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க இந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க கடகத்துக்கிட்ட இருக்குங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை குரு பகவான் கொடுக்க போறார். ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்கல்ல, எப்படிப்பட்ட ஒரு தோஷத்தையும் விலக்க அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி குரு பகவான் மட்டும்தான் இருக்கு. நம்ம ஒரு வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா குரு பகவான் அருள் இருந்தா தான் பார்க்க முடியும். நமக்கு ஒரு வேலையை கத்து கொடுக்குறாங்கன்னா அது குரு. அவரு எல்லாத்துக்குமே குரு அருள்லாம் திருவருளே கிடைக்காதுங்க. ஏன்னா உங்க ராசியில குரு உச்சமாவாரு. அப்ப எதுவுமே பாருங்க, உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்குமா இருக்காதா? கடகராசியில கண்டிப்பா கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு திறமையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே ஜெயிக்கக்கூடிய குணம் எல்லாமே இருக்குங்க. அப்படிப்பட்ட கடகராசி குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன் பார்க்க, ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல குரு எத்தனாம் இடத்துல இருக்காரு மட்டும் பாருங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, உங்களுக்கு பாதகதியில இருக்காரா மாரகதியில இருக்காரா, எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் குரு உங்களுக்கு கெடுக்க மாட்டார். கடகராசியை பொறுத்தவரை உங்க ராசியில ஒரு உச்சமாகவதால் கடகத்துக்கு எக்காரத்தை கொண்டு குரு கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது. கடகராசிக்கு மட்டும் நான் சொல்றேன். திசாபுத்தி கொஞ்சம் மாறுபடும், என் லக்னத்துல இருந்து மாறுபடும், ஒரு சில பேர் மாறுபடலாம், மற்றபடி எந்த ஒரு தடையும் இருக்காது. ஆனா குரு பெருசா கடகராசிக்கு பாதிப்பை எழுதக்கூடாது, நல்லதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். விதிஜாதத்துல உங்களுக்கு குரு புத்தி வருதா நல்லா பாருங்க. குரு புத்தி வருதா அப்படின்னு பாத்துக்குங்க. ஒரு சில பேர் குருதசை வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு ஓடிடும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் தான் குருதசை வரும். ஆனா குரு புத்தி நிறைய வரலாம். அப்ப குரு பகவான் எத்தனாம் இடத்துல ஜாதகத்தை பார்த்துட்டு வருங்க, கரெக்டான ஒரு பலனா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை எல்லாரும் குரு பயிற்சி வந்தாவே ஜாதக நோட்டை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா ஜாதக நோட்டை எத்தனை பேர் எடுத்து மட்டும் பார்ப்பாங்க மட்டும் பாருங்க. நமக்கு எதுவும் ராஜயோகம் வராதா, நல்ல ஒரு பலன் நடக்காதுன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு நிம்மதியே கிடைக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான கிரகம், ஒரு மனிதனுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகம், வாழ்க்கையை மாற்றக்கூடிய கிரகம். இவருக்கு என்ன சொல்லுவாங்க, தனக்காரன் இவரை தான் சொல்றாங்க, புத்திரக்காரன் இவரை தான் சொல்றாங்க, பெருங்கொண்ட பணத்துக்கு இவரை தான் சொல்றாங்க.
நல்ல ஒரு ஒழுக்கமான குணம்னா குரு தான் வேணுங்கிறாங்க. பெரிய பெரிய கல்வி நிறுவனம் வச்சு நடத்தணும்னா குரு பகவான் தான் வேணுங்கிறாங்க. நீதிபதிக்கு இந்த குரு பகவான் தான் வர்றாரு. எல்லாத்துக்கும் பாருங்க, ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு பொறுப்பா ஒரு தலைவரா இருந்து ஒரு குடும்பத்தை வழி நடத்தினா கண்டிப்பா குரு பகவான் வரும். ஆன்மீகத்துறை குரு பகவான் தான், அறநிலைத்துறை குரு பகவான் தான். தெய்வ திருப்பணியை செய்யறாங்கன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல பாருங்க குரு பகவான் நல்லா இருப்பாரு. இதுக்கெல்லாம் குரு பகவான் கண்டிப்பா வரும். பெருங்கொண்ட பணம், வங்கியில பணம் போங்கிற இடம், கருணை, இறக்க குணம் எல்லாமே பாருங்க குரு பகவான் ஜாதகத்துல தான் நல்லா இருக்கும். நிறைய பல மொழி பேசுவாங்க, பல மந்திரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த குரு பகவானுடைய காரகம். அப்ப ஜாதகத்துல பாருங்க குரு கெட்டதுக்கு எதுக்குமே கிடையாது இல்லைங்களா? வளர்ச்சியை காட்டக்கூடிய கிரகம் ஜாதகத்துல குரு பகவான் மட்டும்தாங்க. அப்ப இவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் பார்க்குற இடத்த பயங்கரமா வளர்த்து விட்டுருவாரு. இதுதான் அவருடைய வேலையே. இப்ப என்ன, உங்களுக்கு கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சு இப்பதான் நிம்மதியா இருக்கீங்க. இதுதான் நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை, மனைவிட்ட பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கணவர்கிட்ட பிரச்சனை. நிறைய ஒரு வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. எத்தனை பேர் கோர்ட்டு கேஸை பார்க்காத ஆளே கிடையாது. எத்தனை பேர் மருத்துவ செலமனையை பார்க்காத ஆளே கிடையாது. எத்தனை பேர் வண்டி வாங்கினதுக்கு நிறைய ஒரு பிரச்சனை, நிறைய செலவுகள் பார்க்காத ஆளே கிடையாது. கேளுங்க கடகராசிக்காரங்க. படிப்புகள் நல்லா இல்ல, வருமானம் பொருளாதாரம் சரியா இல்ல, குடும்பத்துல நான் ஏதோ ஒரு ஆளுங்கிற பேர் தான் நான் இருக்கிறேன். அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டேன். இப்ப என்ன, சனிபான் கஷ்டத்தை நீக்கி கொடுத்து சனிபான் குருவோட வீட்டுக்கு போயிட்டாரு. உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இனிமேல் நிம்மதியா வாழ போறீங்க. பாத்துங்க. எல்லாரும் சொல்லுவாங்க 12ஆம் இடத்துல குரு வந்தாலும் உங்களுக்கு கெடுக்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கெடுக்க முடியாது, கெடுக்க கூடாது. நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கணும். அப்ப சூப்பரா இருக்கு. குரு பயிற்சிங்கிறது கடகராத்துக்கு நிறைய ஒரு வெற்றி, எதிர்பார்க்காத வெற்றி, எதிர்பாராத ஒரு மாற்றங்கள். நிறைய பேருக்கு வெளியில பெரிய ஃபேமஸ் ஆகுவீங்க. ஃபர்ஸ்ட் குரு பகவான் என்ன பண்ணுவாங்க, வெளியில உங்களுக்கு பயங்கரமா. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் குரு பகவான் அதிகமா கடகராசி தான் கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடகராசிகள். ஏன் பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், அம்மாவுடைய உடம்பு. ஏன்னா இப்ப சுக்கிரனும் வக்கரம், புதனும் வக்கம், வருமானம், இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடையானுச்சு. கேட்டு பாருங்க, இனிமே இருக்காது. வெளிநாடு போறது, வெளியூர் போறது. நிறைய பேர் திருமணத்தை பத்தி பேசுகிறீங்களா? கண்டிப்பா திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய மாதிரி நிறைய பேருக்கு அமையும். நடக்காத திருமணம் கண்டிப்பா நடக்கும். படிப்புகளில பயங்கரமா பெரிய அளவுல சாதிப்பாங்க. வெளிநாட்டுல படிக்கிறாங்கன்னா அவங்களாம் அங்கேயே வேலை கிடைக்குங்க. கடன் பிரச்சனை இருக்காதுங்க. ஏன்னா கடன் பிரச்சனையை அவர் பார்க்க போறார். குரு பகவான் 7ஆம் பார்வையாக அந்த இடத்த பாக்குறப்ப நோய், எதிரி, பகை, கடன், கெட்ட இடத்தை அவர் பாக்குறலாம். இங்க பாதிப்பே இருக்காது. பாத்துக்கோங்க. கடன் இருக்காது, வம்பு வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் இருக்காது. எப்படி வழக்கம் ஒரு முடிவுக்கு வந்துடும். எப்போ ஒரு சொத்து பிரச்சனை கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வந்துடும். உங்க பக்கம் சாதகமா வந்துடும் குரு பகவான் பாக்குறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் இடத்துல நிறைய பேர் வீடு கட்ட, எத்தனை பேர் கட்டலாம் பிளான் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் இடத்த மாத்தலாம் பிளான் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் வெளியூர் போகலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. வீடு, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இடம் பூமி சார்ந்த விஷயம் நல்ல அனுபவமா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. சகோதர சகோதரி நல்லா இருக்கும். குடும்பத்துல சார்ந்த விஷயம் நிம்மதியான ஒரு தருணத்தை பார்ப்பீங்க. கணவன் உன்னை திருமணம் நடக்காதவங்களும் திருமணம் கண்டிப்பா இந்த வருஷத்துல பாருங்க நிறைய பேருக்கு நடத்தும் பாருங்க. குரு பயிற்சியால் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். 9ஆம் இடத்துல சனி போயிட்டார், குரு வீட்டுக்கு போயிட்டார். நல்லது பண்றேன்னு கண்டிப்பா சொல்றாரு. இப்ப திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே இருக்கும். படிப்பு கல்வியில நிறைய பேர் வெளிநாடு, வெளியூர்ல வேலை கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம் பாருங்க. நிறைய பேர். யாரெல்லாம் கடகராசி இருக்கீங்க, வேலையில மாத்தலாம் ஒரு பிளான் இருக்கா? கண்டிப்பா மாறுவீங்க. இப்ப எல்லாமே மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சி வந்த உடனே மாத்திதான் ஆகணும். தலை எழுத்து. உடம்புல மருத்துவ செலவுலாம் வராது. வழக்கு பிரச்சனை சரியாகும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம். பர்ஃபெக்டா வேலை செய்து பார்த்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. இதாங்க நடக்க போகுது. கண்டிப்பா நான் சொல்லுவேன். அரசாங்க வேலை எத்தனை பேர் கிடைக்கும்? மாணவர்கள்லாம் கண்டிப்பா நிறைய பேர் அரசாங்க வேலை முயற்சி பண்ண கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் பாருங்க. சூப்பரா லைஃப் நல்லா ஒரு அனுகூலமா கண்டிப்பா அமையும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க, நான் சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கண்டிப்பா வாங்குவீங்க. தொழில் பண்ண முடியும் போல ஜாதகம் பார்த்து இனிமேல் தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணிருங்க. தைரியம் இறங்குங்க. தொழில் சூப்பரா இருக்கும். தசாபதினாலதான் இப்ப தொழிலை நிறைய பேர் சாதிப்பாங்க. யாரு? கடகராசிக்காரர். அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம் எத்தனை பேர் ஜாதத்துல பார்த்துக்கிட்டு போயிடுங்க. நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் குரு 12ஆம் இடத்துல இருக்கனால கண்டிப்பா யோகத்தை வெளிநாட்டு உள்ளவங்களாம் லாட்ரி யோகத்தை கொடுக்குறாரு. கண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகம் பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். படிப்பு கல்வித்துறை சூப்பரா இருக்கும். அரசியல் ஃபீல்ட் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, எழுத்து கணித துறை நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும், நெருப்பு சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும், ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், நகைக்கடை நல்லா இருக்கும், வட்டி தொழில் பண்றவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க கடகராசி.
இனிமே பெண் சார்ந்த அந்த கணவனை ஒற்றுமை சார்ந்த பிரச்சனையே இருக்காது. நிம்மதியா வாழ போறீங்க. பார்த்துங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், வக்கீல் தொழில் பண்றவங்க, நீதிபதியா உள்ளவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப எதிர்காலம் சூப்பரா இருக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி. இப்ப நட்சத்திரம் பலம் பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் நட்சத்திரம் பாருங்க, புனர்பூச நட்சத்திரம் பாருங்க. எதுவுமே ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், ஒரு அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமேல் நல்ல ஒரு லைஃப்ல சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும், ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்காது, நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா நீங்க நடத்திக்கலாம். அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில. அஷ்டமசனையெல்லாம் ஆட்டி படைச்சு லைஃபே வெறுத்து போயிட்டீங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க. இனிமேல் லைஃப்பை நீங்க ரசிச்சு நல்லா சிந்திச்சு செயல்பாடா வாழ போறீங்க. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகத்துல நல்லா இருக்கும், உயர் பதவிக்கு போவீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் பாருங்க. அதாவது அந்த பூசணத்துல பிறந்தவங்க வாழ்க்கையை ரசிச்சு வாழ போறீங்க. ஒரு படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்லா ஒரு வருமானத்தை பிரிச்சு கொடுப்பாரு. பயங்கர லாபத்தை பார்ப்பீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். பூச நட்சத்திரத்துல பார்த்தவங்க நல்லா வாழணும், வாழ்ந்து காட்ட போறீங்க. நல்ல லைஃப் உங்களுக்கு இருக்கு. பார்த்து அடுத்த ஆயுள் நட்சத்திரத்துல பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலியான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. உங்க அறிவுத்திறன் கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனை வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. எதிர்காலத்துல நல்லா வாழக்கூடிய திறமை கண்டிப்பா வரும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி நல்லா இருக்கும், கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். எல்லாமே வெற்றியா மாறும் உங்களுக்கு. ஆயிலினஸ்ல பொறுத்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அரசியல் ஃபீல்டு, அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டு, நகை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, எல்லாமே பேங்க்ல வேலை பார்க்கணும். எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பா தேடி வரும். கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி இருக்கும், தொழிலும் நல்லா ஆபத்தப்படக்கூடிய கண்டிப்பா அமையும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமையுது.